நன்றி சார். இறுதியாக சிறப்புரை. அதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு கல்யாணம் ஆனவுடனே அவங்க அம்மா வந்து இவரோட மனைவியை கூப்பிட்டு ஒரு பொக்கிஷம்னு சொல்லிட்டு ஒரு பண பைய கொடுக்குறாங்க. ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு முடிப்பு மாதிரி இருக்கு. அவங்க வந்து மாமியார்ட்ட இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பாபு சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப என்ன அப்படின்னு அவங்க வந்து எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து 10 ரூபா 20 ரூபாலாம் சுருட்டி இந்த மணி ஆர்டர் அப்போது வரும்போது மணி ஆர்டரோட கடைசி நீளமா இருக்கும். அந்த பேப்பரை சுருட்டி அந்த ரப்பர் பேண்ட் போட்டு 10 ரூபா 20 ரூபாலாம் அப்படியே அந்த ஒரு பையில பட்டு வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா அது எல்லாமே சின்ன வயசுல இருந்து அவர் வந்து பத்திரிகைகளுக்கு கவிதை, துணுக்கு, ஜோக்ஸ், கார்ட்டூன் எல்லாம் அமைச்சு கிடைத்த பரிசு தொகை அது இன்னும் அவர் வீட்டில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அலமாரியில். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சிறப்புரை ஆற்ற அமிர்தம் சூர்யா அவர்களை அனுப்ப நினைக்கிறேன். அன்பு நண்பர்களே, வளமான வணக்கங்கள். மனவை இலக்கிய வட்ட தொடக்க விழாவின் போது வந்தோம். 2 ஆண்டு முடிவில் 23வது நிகழ்வாக நண்பர் எழுத்தாளர் அஷ்ரப் அலியினுடைய நூல் வெளியீட்டு விழாவில் மீண்டும் சந்திப்போம். இந்த அரங்கத்திற்கு முன்பாக நிறைய எழுத்தாளர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகாரம் மிக்கவர்களிடம் இலக்கியம் அறிமுகமாகிவிட்டால் அது சமூகத்துக்கு நலனாக மாறிவிடும். அவ்விதமாக அதிகாரம் மிக்கவர்களாக இருந்த 3 ஆளுமைகள் துரை ஆல்பர்ட், மனோகர், சுப பரிமள செல்வம், சூதா மூர்த்தி ஆகிய 3 அதிகாரம் மிக்கவர்கள் இலக்கிய ருசி கொண்டவராக இருப்பது இந்த மனப்பாறைக்கு பெருமை சேர்ப்பதாகும். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பலரில் எனக்கு அறிமுகமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனப்பாறையில் நான் வியக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு ஆளுமை என்று பார்த்தால் எழுத்துக்கும் வாழ்வுக்கும் இடைவெளி இல்லாமல் இயங்கக்கூடிய அன்பு நண்பர் அறிவு செல்வன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பலமான வணக்கங்கள். புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பாலஜோதி, சட்டத்தை சகலமானவர்களுக்கும் மாற்ற முயலும் தமிழ்மணி, சப்தகன்னிகள் நாவலாசிரியர் துவாரகா சாமிநாதன், என்னிடம் கொஞ்சம் காஞ்சுரட்டான் இருக்கிறது என்று சமீபத்தில் கவிதை தொகுப்பை வெளியிட்ட ஆங்கவி பைரவி, சீர்வாசகப்பட்ட தம்பி, எழுத்தாளர்கள் தோகை பழனிவேல், நிலாமகன், பாலாஜி இனியன், வலநாடு சே சுப்பிரமணியன் மற்றும் கல்வித்துறையில் சாதனையை படித்துக் கொண்டிருக்கும் சக்தி செல்வன் உள்ளிட்ட பல எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய பலமான வணக்கம். நண்பர்களே, இந்த சூழல் முடியக்கூடிய நேரம் கடந்திருக்கக்கூடிய சூழலில் உங்கள் மனநிலையை அறிவேன். எனவே என்னுடைய உரையை கொஞ்சம் சுருக்கமாகவே முடித்துக் கொள்வேன். இந்த நிகழ்வில் வெளியிட்ட சாயல் என்கின்ற இந்த சிறுகதை தொகுப்புக்கு, அஷ்ரப் அலி எழுதிய இந்த சிறுகதை தொகுப்புக்கு நான் தான் முன்னுரை எழுதியிருக்கிறேன். அந்த முன்னுரைக்கான தலைப்பு என்ன என்றால், அறத்தை ஒளியாக்கி வாழ்வின் மீது பாய்ச்சும் எழுத்து என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். நண்பர்களே, சொல்தான் அழியாதது. அது யுகம் யுகமாக தொடரும் ஒரு இனத்தின் மொழி ரூபமான மரபணு. சொல் என்பது ஒரு இனத்தின் மொழி ரூபமான மரபணு. சொல்லின் மூலம்தான் கலாச்சாரம், பண்பாடு, மானுடம் எல்லாமே கடத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம். எனவே சொல்லால் கட்டமைக்கப்பட்ட கதை என்பது இனத்துக்கு இன்றியமையாதது. சொல்வது யாவும் கதையாகிறது. அவன்கிட்ட என்ன கதைச்சான் என்று சொன்னால், அவன்கிட்ட என்ன சொன்னான் என்பதாக இருந்தாலும் கூட அவன் என்ன கதைச்சான் என்பதே அது கதையாக மாறிவிடுகிறது.
ஆக பிறந்தது முதல் இறப்பு வரை நம்முடன் வருவது கதைதான். இன்னமும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது கதைகள் தான். மகாபாரதம் ராமாயணம் இல்லாவிட்டால் இந்தியாவின் ஆட்சியின் நிலைமை தலைகீழாகும். எனவே இந்தியாவை ஆள்வதும் கதையாகத்தான் இருக்கிறது. எனவே ஆதி காலம் தொட்டு தமிழகத்தை அறமோடு வைத்திருப்பதும் கதைகள் தான். சரி, இந்த கதைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது சொல் என்று சொன்னேன். இந்த சொல்லை அழியாமல் நீடிக்க வைக்கும் சூட்சமம் எது? சொல்லை அழியாமல் நீடிக்க வைக்கும் சூட்சமம் எது என்றால் சொல்லில் அறம் இருக்க வேண்டும். அதுதான் சொல்லை அழியாமல் காப்பாற்றும். அறம் என்பது ஆண்டவனின் சாயல் கொண்டது. எனவேதான் இவருடைய தொகுப்புக்கு நான் எழுதும் போது இந்த சாயல் என்பதில் ஆண்டவனின் சாயல் இருக்கிறது என்று குறிப்பிட்டேன். சீராளன் இல்லை இல்லை மானுடத்தின் சாயல் இருக்கிறது என்று சொன்னான். நான் கொஞ்சம் ஆன்மீகத்தோடு ஈடுபாடு உள்ளவன், கடவுள் நம்பிக்கை அபரிதமாக உள்ளவன். எனவே தான் அறம் என்பது ஆண்டவனின் சாயல் கொண்டது. நாம் அவனுடைய சாயலை தக்க வைத்துக் கொள்ள அறத்தை விழுதாக வாழ்வில் ஊன்ற வேண்டும். சொல் அதுவே செயல். செயல் தனியாக சொல்ல வேண்டிய செயல் என்று தனியாக செய்ய வேண்டியதே இல்லை. சொல் அதுவே செயல் என்பது ஒரு பெரிய தாரக மந்திரம். சொல் சொன்னாலே போதும், ஒன்றை சொல்லு, சொல் அதுவே செயல் என்பது தாரக மந்திரம். எனவே இதுதான் இந்த கதை சொல்லியின் சூத்திரம். திருவாசகத்திலே ஒரு வரி வரும், ஒருங்கிய சாயல். நல்ல தலைப்புக்கு எப்படியா இருந்தாலும் உள்ள ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து என்று திருவாசகத்திலே ஒரு வரி வரும். ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளே நெருங்கி என்பதாக அது பொருள்படும். ஆகவே சாயல் என்பது நெருங்குவது. இந்த சாயல் தொகுப்பு நம்மை சார்ந்து நம்மோடு நெருங்கி இருக்கிறது. எனவேதான் இந்த தொகுப்புக்கு சாயல் என்று பெயர் வைத்திருக்கிறார். எழுத்தாளர் நிஜாந்தன் 12 சிறுகதைகளின் தொகுப்பாக இந்த சாயல் இருக்கிறது. ஆனால் மொழிகளில் யாருடைய சாயலும் இல்லாமல் இருப்பதும் உள்ளார்ந்த அறத்தை சாயலாக தன்னளவில் கொண்டிருப்பதும் தான் இந்த கதைகளின் சிறப்பு. நண்பர்களே, கல்கி வார இதழில் நான் தலைமை துணை ஆசிரியராக இருந்த போது ஒற்றை சிறப்பு என்கின்ற நிஜாந்தனினுடைய கதை வெளியானது. 7500 ரூபாய் அதற்கு 2ஆம் பரிசாக பெற்றது. அப்போதிலிருந்து நான் அவர் கதைகளை தொடரும் வாசகனாக இருந்திருக்கிறேன். இந்த தொகுப்பில் எல்லா கதைகளும் ஏற்கனவே அச்சு வருவதற்கு முன்பாக நான் வாசித்தவன். இப்பொழுது என்ன என்றால், மலர் மனத்தில் தனித்தனி பூவாக இருந்ததை ஒரு பெரும் மாலையாக இந்த தொகுப்பில் பார்க்கிறேன். இந்த பெருமிதத்தை, இதை நூலாக கொண்டு வந்த பெருமிதத்தை நண்பர் நல்லு ஆர் லிங்கத்தின் நாட்கரம் பதிப்பகம் தட்டி செல்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அஷரப் அலியினுடைய புனைப்பெயர் நிசாந்தன். அந்த தொகுப்பு அந்த பேர்ல தான் நிசாந்தன் என்று வந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த அஷரப் அலின்னு இருக்குல்ல, இந்த பேருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? மரியாதைக்குரிய உயர்ந்த நிலை என்பதுதான் அஷரப். எல்லா இடத்திலும், எல்லா யுகத்திலும், எல்லா தரப்பிலும் உயர்ந்த நிலையில் இருப்பது எது என்று பார்த்தால் சூரியன் மட்டும்தான் எல்லா இடத்திலும் எல்லா தரப்பிலும் உயர்ந்து இருப்பது. அதுதான் இந்த உலகத்தினுடைய விடியல். சரி, அஷரப் அலி என்பது மரியாதைக்குரிய உயர்ந்த நிலை. நான் உயர்ந்த நிலை எதுன்னு பார்த்தா சூரியன். இது அப்படியே கொஞ்சம் ஓரம், அஷரப் அலியை ஓரம். இப்ப நிஷாந்தன் என்கின்ற இந்த பெயர் ஏற்கனவே இங்க சொன்னாங்க. நிஷாந்தன் என்பது நிஷா, அதனுடைய தொடர்ச்சி அம்மா கிட்ட வருது, மனைவி கிட்ட நிஷா வருது, அதனால நிஷாந்தன். அது அவங்க சொல்லி போட்ட, எனக்கு அது இல்லை. ஆனால் நிஷாந்தன் என்கின்ற பொது பெயராக அறியப்பட்ட சொல்லாக இருந்தாலும் கூட அது ஒரு சமஸ்கிருத இந்து பெயர். நீங்க கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னா நிஷாந்தன் என்பது சமஸ்கிருத இந்து பெயர் தான். நிஷாவை அவர் மந்திரமாக ஓதி இருந்தாலும் கூட நண்பருக்கு மொழி தோஷமோ பாகுபாடோ மைக்ரான் அளவும் இல்லை என்பதால் தான் அவர் நிஷாந்தன் என்கின்ற சமஸ்கிருத இந்து பெயரை வைத்துக் கொண்டாரோ என்று நான் நம்புகிறேன். இதற்கான அர்த்தம் இங்கதான் எனக்கு தெரிஞ்சது. நிஷான்றது மனைவி, அம்மா அப்படின்னு. நான் இதை படிக்கும் போது நிஷாந்தன் என்பது அது ஒரு சமஸ்கிருத இந்து பெயர் தான். அஷரப் அலி என்கின்ற இஸ்லாமியர் நிஷாந்தன் என்கின்ற இந்து பெயரில் தான் இந்த தொகுப்பை எழுதியிருக்கிறார் என்பது. சரி, நிஷா என்றால் என்ன அர்த்தம் என்றால் இரவு என்று.
அந்தன் என்றால் என்ன பொருள் என்றால் முடிவு என்று பொருள். நிஷாந்தன். அப்ப இருளினுடைய முடிவு எதுவாக இருக்கும் என்றால் விடியலாக இருக்கும், வெளிச்சத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். அப்போ அஷரப்பலி என்பது உயர்வானது, உயர்ந்த நிலை, சூரியன். அப்ப நிஷாந்தன் என்றால் இருளினுடைய முடிவு, வெளிச்சத்தினுடைய தொடக்கம். அப்ப எப்படி நீ பேரை மாற்றி வச்சாலும் உன்னுடைய தார்மீக மந்திரம் ஒளியாகத்தான் இருக்கிறது, வெளிச்சமாக. இதுதான் அவர் பேரிலிருந்து வர்றது. சரி, இந்த 12 சிறுகதை இப்ப ஏன் வலியுறுத்தி இந்த ஒளி வெளிச்சம் சொல்லி வரனா, கதையில எங்கெங்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த சிறுகதையில 12 சிறுகதை இருக்கு இந்த தொகுப்புல. இதனுடைய புற கட்டுமானம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்குதுன்னா, நான் வேகமாக வந்தேன். மதத்தின் பேரால் நடக்கும் அநீதிகளை சுட்டி காட்டுவது, இதெல்லாம் புறக்கட்டுமானம் இந்த சிறுகதைகள் இருக்கு. அதனால் சீர்குலையும் அன்பை எடுத்து எம்புவது, கல்விதான் வாள், கல்விதான் கேடயம், அதற்கு மதம் தடையில்லை என்று அறிவிப்பது, சக மனிதனை கௌரவமாக நடத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துவது, சுயமரியாதையை மனிதனின் ஆதார மூச்சாக அறிவிப்பது, தவறோ தப்போ தண்டனையோ தர முனையாமல் ஆண்டவன் தீர்ப்புக்கு விட்டு விடுவது, மாற்றுப்பாலினமாக இருந்தாலும் பால் வேதமின்றி அன்பை சமூகத்தின் மீது வாரி வழங்குவது, ஆணாதிக்க கயமைகளை இயலாமைகளை சுட்டி காட்டி பெண் வழியை பேசுவது, நிறைவேறாத காதலுக்கு பின்பும் அந்த காதலை கௌரவப்படுத்துவது, கடந்த கால அரசியல் அறத்தை கோடிட்டு காட்டுவது. இப்படி எல்லாமே அடிப்படையாக இருப்பது என்ன என்றால், இந்த புறக்கட்டுமானத்தை அடிப்படையாக இந்த கதைகள் எது இருக்கிறது என்றால் அறம்தான். அறம்தான் இந்த ஒட்டுமொத்த கதையை வடிவமைத்து செல்கிறது. அறத்தினுடைய நுண்ணுணர்வை வாசகனுக்கு சம்பவத்தின் மூலமாக உரையாடல் வழியாக கடத்துவது தான் எழுத்தினுடைய சாகச வேலை. அதை நிஷாந்தன் மிக துல்லியமாக செய்து காட்டியிருக்கிறார். கதையினூடாக அறத்தின் உச்சபட்ச வெளிப்பாடாக ஒரு படிமமாக, ஒரு தரிசனமாக ஒற்றை வரியில் வாசனுக்கு சொன்ன முனைகையில் தான் நிஷாந்தன் என்ற பெயரின் அர்த்தமான ஒளியின் வருகை வெளிச்சத்தின் தொடக்கமாக இன்னர் டெக்ஸ்டாக அமைந்து விடுகிறது. இன்னர் டெக்ஸ்ட், இந்த பிரதியினுடைய இன்னர் டெக்ஸ்ட் என்பது வெளிச்சம், ஒளி, இதுதான். அப்படி என்னையா இந்த கதையில நீ படிச்சுட்டு இன்னர் டெக்ஸ்ட்ன்ற அந்த மனுஷனுடைய அசரப்பலினா உயரமானவன்ற, நிஷாந்தன்னா வெளிச்சம்ன்ற, அதையும் சேர்த்து கதைக்கு இதுதான் என்னையா சம்பந்தம் அப்படின்னா, இப்போ அவரு எழுதி இருக்கக்கூடிய கதைகளுடைய கடைசி வரியை மட்டும் படிக்கிறப்பாங்க. ஒட்டு மொத்தமா அவர் எழுதி இருக்கக்கூடிய கதைகளுடைய கடைசி வரி எப்படி முடியுதுன்னு பாருங்க. எப்படி எப்படியோ முடிக்கலாம், ஆனா ஏன் கடைசி வரியை எல்லா கதைகளிலும் கடைசி வரியை இப்படியா முடிக்கிறாருன்னா, உன் புத்தியில என்ன இருக்குதோ, உன் ஆழ் மனசுல என்ன இருக்குதோ அது எழுத்தா வெளியே வரும். இது மாற்றவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு அது எப்படியா முடியும்? முடியுங்க. புலமை பித்தன் கதைகள் இருந்தது. புலமை பித்தன் ஜாதி வரி குடிச்சவரா இல்ல. புலமை பித்தன் சமூகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எழுதினவர், ஒரு நல்ல காத்திரமான எழுத்தாளர். புதுமை பித்தனுடைய கதைகள் எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி மார்க்ஸ் ஒரு பெரிய ஆய்வு பெற்ற வெளியிடுறார். புதுமை பித்தன் கதைகளில் இருக்கக்கூடிய சொல், வர்ணனைகள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்ந்து புதுமை பித்தனுடைய கதைகளில் இருப்பது சைவ வேளாளர் குரல் என்று நிறுவியிருக்கிறார். உன்னுடைய ஜாதி தெரிஞ்சோ தெரியாமலையோ எழுத்துக்களில் எதிரொலித்து விடுகிறது என்பதுதான் அந்த பின்னவித்துவ விமர்சனத்தினுடைய போக்கு. அப்படி என்றால் எழுத்திலே நீ தப்பிக்கவே முடியாது. உன் புத்தி என்னவோ, உன் குணம் என்னவோ அது உள்ள வந்துடும். இதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். அப்படி என்றால் இவருடைய நிஷாந்தன் என்கின்ற ஒளியினுடைய தொடக்கம் இந்த கதைகளில் எங்கெல்லாம் வருகிறது என்று பார்த்தால், ஒரே ஒரு படுக்கை என்ற கதையில முடிக்கிறார். பிரகாசமாக ஒளிர தொடங்குகிறது. படிக்க பிரகாசமாக ஒளிர தொடங்குகிறது. சாயல் என்ற கதையை முடிக்கிறாரு. அறைக்குள் மென்னொலி பரவ தொடங்கி. ஏன் வேற முடிக்க முடியாதா? ஏன் இப்படி முடிக்கிறாரு? ஒளியாவே முடியுது பாருங்க. சாளரம் என்ற கதையில மாலை நேர வெளிச்சத்தில் அவள் ஓவியம் போல இருந்தார். ஒற்றை செருப்பு என்ற கதையில எல்லையில் விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கியது. எல்லாம் இப்படிதான் முடிக்கிறார், கடைசி வரை தான். சரி, நோன்பு என்ற கதையில் மனசுக்கு வெளிச்சம் பரவ தொடங்கியது. யாராவது வெளிச்சம் இது திட்டமிட்டு எழுதுந்தா இப்படி எழுதணும் இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். மனதுக்கு வெளிச்சம் பரவ தொடங்கியது. விடிய பொழுதில் என்கின்ற ஒரு கதையில் எழுப்ப தொடங்கி இருக்கிறான் சூரியன்.
ஆக அறத்தின் வடிவமாக ஒளியும் வெளிச்சமும் தான் இந்த கதைகள் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அதுதான் கதையாக வெளிவந்திருக்கிறது. திட்டமிட்டு இதை எழுதுவதல்ல, ஆழ்மனதில் வெளிச்சமாக அவர் இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். எனவே இந்த கதைகள் அவ்விதமாக இருக்கிறது. சரியா? இதெல்லாம் இவங்க இந்த கதை அந்த கதை இந்த கதை எழுதுற கொஞ்சமாவது அரசியல் இருக்கணும்ல. எப்படி இருந்தாலும் ஒரு எழுத்தாளன் வந்து அரசியலை தெரிஞ்சோ தெரியாமல கையாண்டுவான். சிலருக்கு மறைச்சிருவான், மூடி மறைப்பான் திட்டமிட்டு. ஆனா எழுத்துகளில் அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ், இந்த நுண் அரசியல் இருக்குல்ல, அது வெளியே வந்துடும். இந்த இடத்துல நீ என்னதான் தப்பிச்சாலும் அரசியல்லாம் வேணாம், நான் மதம் அந்த விஷயங்கள்லாம் நான் நல்ல மானுடம் இப்படிலாம் போய்கிட்டே இருக்கக்கூடிய நிஷாந்தன் ஒரு இடத்தில் என்ன கதை எழுதுறாருன்னா, இல்ல நான் இந்த இடத்துல அதாவது ஹஜ் யாத்திரைக்கு போறப்போ ஒருத்தர் ஏமாத்திடுவான். அப்புறம் அவரை ஒருத்தர் அழைச்சிட்டு போவாரு. போய்கிட்டு இருக்கிறப்போ அவன் வந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டானோ அந்த உயர் அதிகாரி வந்து பணம் இல்லாம கடைசி நேரத்தில் நின்றுடக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பு ஏற்பாடு செஞ்சு பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அந்த பிரதமர் முன்னாடி தேம்பி அழுவான், என் பணம்லாம் போயிடுச்சு, நான் என்னுடைய கிராமம் முழுக்க நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு பெருமையா சொல்லிட்டேன், எப்படி போவேன், என் பணமும் போயிடுச்சு, கௌரவமும் போயிடுச்சு, நான் எப்படி என்னுடைய புனித பயணத்தை மேற்கொள்ள போறேன், முடிவே இல்லையேன்னு தேம்பி அழுறப்போ அந்த பிரதமர் அவரை சாந்தப்படுத்தி சிறப்பு விமானத்தின் மூலம் அந்த ஒற்றை மனிதனை அனுப்பி வைப்பார். அந்த பிரதமர் தன்னுடைய சட்டையில் ரோஜாவை அணிந்திருந்தார் அப்படின்னு ஒரு வரி உள்ளது. அப்போ நீங்க வந்து நியாயமானாக இருந்தால் ரோஜாவை அணிந்து கொண்டு ஒரே ஒரு இஸ்லாமியனை ஹஜ் பயனுக்கு அனுப்பி வைத்த பிரதமராக இருந்த நேரு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்ப இருக்கக்கூடிய பிரதமரும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த ரெண்டுமே ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நீங்க நியாயமானாக இருக்கிறீர்கள் என்று பொருள். ஆக தெரிந்தோ தெரியாமலோ மைக்ரோ பாலிட்டிக்காக அவர் ஒரு இடத்தில் அரசியலை பேசியிருக்கிறார். கொஞ்சம் பயந்து தொட்டும் தொடாம டச் பண்ணிட்டு போயிருக்கார். இதுதான் நான் இந்த இது சொல்ல வரது. இப்போ இப்ப அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய பல தலைவர்கள், அது கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரித்து விட்டு இப்போது இஸ்லாமுடைய ஆதரவாளர்கள் பேசுவார்கள். அது படம்வாங்க, அது சினிமா தானே, அது கேரக்டர், அது கதாபாத்திரம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எல்லாமே இருந்தாலும் கூட நான் இங்க என்ன குறிப்பிட்டிருக்கேன்னா, அந்த முன்னுரையில அரசியல் தலைவர்களாக முக்கிய பிரமுகர்களாக வலம் வரும் இன்றைய பிரதான நடிகர்களுடைய திரையுலகம் தமது படங்களில் இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக மீண்டும் மீண்டும் கருத்து திணிக்கும் அயோக்கியத்தனத்தை போல எங்களுடைய எழுத்துலகம் செய்யவே இல்லை. இந்த சினிமா செய்தது போல எங்கள் எழுத்துலகம் செய்யவே இல்லை என்று நான் நம்புகிறேன். இஸ்லாமிய எழுத்தாளர்கள் சொந்த இனத்தின் மீது விமர்சனம் செய்தவர்களாக இருப்பார்களே என்று மாற்று மதத்தை விமர்சனம் செய்பவர்களாக இல்லை. இந்த சிறுகதையிலும் அப்படியான விமர்சனத்தை எங்குமே அவர் வைக்கவில்லை. நிசாந்தன் கதைகளில் இஸ்லாமிய மாணவனுக்கு ரகசியமாக கல்வி உதவி செய்யும் செட்டியார், ஹஜ்ஜுக்கு போகும் ராவுத்தனீர் ஆர்டிச குழந்தையை பாதுகாக்கும் சண்முக சுந்தரம், சொந்தம் பந்தம் மத்தியின் பேரால் நெருக்கடி தந்தாலும் இந்து செல்வராட்சிக்கு கடையை வாடகைக்கு விடும் ஜாகிர் பாய் என்று இந்த சிறுகதையில் அவர் இந்துக்களை எந்த இடத்திலும் தரக்குறைவாகவோ நக்கலாகவோ கிண்டலாகவோ வன்மமாகவோ இல்லாமல் அவர்களையும் ஒருபடி மேலே எடுத்து வைத்து இந்த கதைகளை சமதர்த்த எண்ணத்தை கதைகளில் விதைப்பது, அதில் நிசாந்தன் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுப்பின் மூலமாக என்னுடைய எளிய வாசிப்பு அனுபவத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அறத்தை முன்வைத்து கதை எழுதியவர்களை நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க இதுதான். எனக்கு கிட்டத்தட்ட 58 வயசு, 20-25 வயசுல இருந்து இலக்கியத்திலேயே இருந்துட்டு நான் வாசிச்ச வரைக்கும் தோப்பில் முகமது மீரான், இஸ்லாமியர்களை மட்டும் கணக்கெடுத்தார், தோப்பில் முகமது மீரான், கீரனூர் ஜாகிர் ராஜா போன்ற ஆளுமைகளின் வரிசையில் மணப்பாறையை சார்ந்த நிசாந்தன் இயல்பாக அவர்களுடைய வரிசையில் வந்து குந்திக் கொள்கிறார். சிறுகதையோ நாவலோ எதுவா இருந்தாலும் நான் ஒரு கவிஞன் என்பதால் கவித்துவமா எதுனா வரி வருதான்னு பார்ப்பேன். வந்துச்சுன்னா சபாஷ்லா டிக் போட்டுருவேன், மார்க் போட்டுருவேன். போ தப்பான போ, கவித்துவம் வந்துச்சு அவனுக்கு ரைட் போ அப்படின்னு. பாலஜோதி நாவலாசிரியர் 2ஆம் பரிசு வாங்கிய ராமேஸ்வர சுப்பையா
பரிசு போட்டி நாவல் ஆசிரியர் நம்ம பாலஜோதி வந்திருக்கிறார். முழுக்க முழுக்க அதை ஸ்லாகிச்சு படிச்சேன் நான். ஏன்னா அப்படி கவித்துவ வரிகள் நடுவில் விளையாடும். அது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மற்றும் நம்மளுடைய மொழியினுடைய ஆளுமையை காட்டக்கூடிய இடம் அந்த கவித்துவம். இதுல எங்க இருக்கு அவருடைய அப்படின்னு பார்த்தா, மனைவியை இழந்து போன சாகுல மீது பற்றி சொல்லும் போது, மனைவியை இழந்துட்டாருங்க சாகுல மீது, அவரை பத்தி எழுதணும். என்ன எழுதணும்னா, என்ன எழுதுறாருன்னா, பாகன் இழந்த யானை அப்படின்னு எழுதுறாரு. காட்டை இழந்த யானை இல்ல, மேல உட்காந்து குச்சி வச்சு தட்டிக்கிட்டு போ, திருப்பு ரைட்ல போன்னு சொல்றாங்க. பாகனை இழந்த யானை போல அவர் இருக்கிறார். மனைவிதான் பாகனாக அவரை வழி நடத்துகிறார் என்பதை, பாகன் தான் மனைவி, பாகனை இழந்த யானை என்கின்ற ஒரு சொல்லாட்சியை அவர் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, மனைவி என்பவர் பாகனாக இருக்க வேண்டிய விஷயத்தை நாசூக்காக அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு இடத்தில் ஏன் இவர்கள் அன்பை திருப்பி செலுத்துவதே இல்லை என்று கேள்வி கேட்கிறார். இன்னொரு இடத்தில் கடுமையான வெயில், அவங்க மனைவி இருக்காங்களா, பாகன் இருக்காங்களா, இன்னொரு இடத்தில் கடுமையான வெக்க இருக்குது, கரண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு, அந்த ஃபேன் நின்று போயிருக்கு. இவர் எழுதுறாரு, 3 கைகள் இருந்தும் உனக்கு நான் விசிற முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான் கரண்ட் போன இடத்துல. இப்படி எல்லாம் பாக்குற பாடலா இன்னும் ரொம்ப நான் சாகிச்ச ஒரு இடம் இருக்குங்க. ஒரு பெரிய வீட்டை விமர்சனம் பண்ணி வர்றாரு, விஸ்தாரமா சொல்லிட்டு வர்றாரு. அது கொஞ்சம் பெரிய ஜன்னல், ஆனா அது ஜன்னல் எழுதல, அத சாளரம்னு எழுதுறாரு. ஏன் பாரு, நீங்க யோசித்து பாருங்க, அந்த ஜன்னல் என்று சொல்ல முடியாது, அது சாளரம் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன் ஜன்னல்னால ஒண்ணுதான், சாளரம்னா ஒண்ணுதான். ஜன்னல் என்பது சமஸ்கிருத பிரிவு, சாளரம் என்பது போர்ச்சுகீசிய பிரிவு. 2 பேர் தமிழ். சாளரம் தமிழ் கிடையாது, அது போர்ச்சுகீசிய பிரிவு. ஜன்னல் என்பது வடமொழி பிரிவு, அதுவும் தமிழ் கிடையாது. ஆனா நம்ம பயன்படுத்துறது ஜன்னல் சாளரம் தான். சாளரம் ஒஸ்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதுவும் கிடையாது. உண்மையான தமிழ் சொல்லுங்கன்னா காலதர், கால் பிளஸ் அதர். கால் என்றால் காற்று, அதர் என்றால் வழி, காற்று வரும் வழி, காலதர். அதுதான் தமிழ் சொல். ஒருத்தனுக்கும் தெரியாது, அது தெரிஞ்சாலும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, அதை ஜன்னல் என்று சொல்ல முடியாது, சாளரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்? அது பெருசா இருக்கலாம். பெருசா இருந்தா என்ன, ஜன்னல் சொன்னா நீங்க ஒண்ணு சொல்லி பாருங்க, ஜன்னல் அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. சாளரம் பெருசா இருக்குல்ல, அப்போ சொல்லும் போது அளவை காட்டணுன்றதுக்காக ஜன்னல் என்று சொல்லாம சாளரம் கொஞ்சம் அந்த சவுண்ட் அதிகமா வருதுல்ல, அவ்விதமாக இவர் அந்த சொல்லை பயன்படுத்தும் போது கூட கவித்துவமாக சொல்கிறார். ஒரு இடத்தில் பணக்காரர்கள் ஆணவம் என்கின்ற அத்தரையும் அகங்காரம் என்கின்ற சென்ட்டையும் ஏன் தான் தெரிவித்துக் கொள்கிறாரோ என்று தெரியவில்லை அப்படின்னு என்று எழுதுகிறார். ஒரு இடத்தில் சந்தேக செடியினுடைய வேர்கள் மெல்ல விழுதுகளாக மாறி வீட்டை ஆக்கிரமித்தது என்று எழுதுகிறார். சந்தேக செடியினுடைய வேர்கள் மெல்ல விழுதுகளாக மாறி வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டது என்கிறார். இந்த ஒத்த வரியினுடைய பெரிய விஷுவல் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஜெயமோகனுடைய டார்த்தினம் கதையை பார்த்தீங்கன்னா, வீடு முழுக்க ஒரு செடி எப்படி சூழ்ந்து கொண்டு அந்த வீட்டையே இருட்டாக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான புனைவு டார்த்தினியம் என்ற கதை. இதை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த கதை தான் ஞாபகம் வந்தது. நண்பர்களே, ஒரு கதையில காட்சியை விவரிக்கிறது வெறும் வார்த்தையால, அப்படியே வர்ணனையால, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பான போக்கு. ஆனா ஒரு இடத்துல ஒரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு குழந்தையோட இருக்கிறா. அந்த பொண்ணை எப்பயாவது ஒருத்தன் அபகரிச்சலான்னு அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறானுங்க சில பேர். எப்படியாவது ஆள் இல்லாத ஒரு பொண்ணை ஒத்த குழந்தைய வச்சுட்டு இருக்கிறா. மழை வெள்ளம் இடுப்பளவு தண்ணீர் வீட்டுக்குள்ள இருக்கிறா. பயந்து போயிருக்கிறா. எந்த நேரத்தையும் உள்ள பூரா போறானோ தெரியல. குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி இந்த மழை தண்ணியில அவஸ்தப்பட போறோம்னு தெரியலன்றான். இந்த காட்சி ஒரு எழுத்தாளர் எழுத வேண்டும். எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் ஒட்டு மொத்தமா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வாசிக்கிற பாருங்க. அந்த சீனை எப்படி நம்ம நண்பன் நிஷாந்தன் வர்ணிக்கிறார். ஷாட் 1, மெழுகுவத்தின் உயரம் பாதியாக குறைந்திருந்தது. நீங்க கேமராவோட ஒரு சீனா போய் பாருங்க. இப்ப அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டு இல்லைங்களா, இப்ப இந்த ஒரு கேமரா எடுத்து ஷாட் 1, மெழுகுவத்தின் உயரம் பாதியாக குறைந்திருந்தது. ஷாட் 2, அவர் வரியை சொல்றார். அவர் வரியை நான் ஷார்ட்டா பிரிக்கிறேன். ஷாட் 2, பூச்சிகளின் சப்தம் பெரும் ஓசையாக கேட்டுக் கொண்டிருந்தது.
ஷாட் 3 சிறிய பாம்பு குட்டி வாசலுக்கு வந்து நுழையாமல் பின் நீந்தி சென்றது. ஷாட் 3. ஷாட் 4 பெரும் ஓசையுடன் சரக்கு ரயில் பாலத்தின் மீது கடந்து போகிறது. ஷாட் 4 துக்கத்தில் குழந்தை விசும்புகிறது. ஷாட் 5 அவருடைய கை முதுகில் தட்டி கொண்டிருக்கிறது. இது தாங்க ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு பொண்ணை பத்தி சொல்லக்கூடியதை வர்ணனையா சொல்லாம ஷார்ட் ஷாட்டா நீங்க இதை வந்து ஈஸியா உங்களுக்கு ஷார்ட் பிலிம் எடுத்துடலாம். இந்த வரியை வச்சுக்கிட்டு நீங்க ஷார்ட் பிலிம் எடுத்துடலாம். இவ்விதமாக இவர் ஒரு கதையில் நிகழ வேண்டிய வெளிச்சம், சப்தம், பெண்ணின் நடிப்பு எல்லாவற்றையும் அழகாக திட்டமிட்டு கதையில் நிகழ்த்துகிறார் என்பதுதான் எனக்கு இதில் பிடித்த விஷயமாக இருக்கிறது. நண்பர்களே, சிறுகதை என்றால் சுவரில் துப்பாக்கி மாட்டியிருந்தது என்று நீங்கள் ஒரு வரியை முதலில் எழுதிவிட்டால் கதை முடிக்கும் போது அந்த துப்பாக்கி வெடித்து இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாம துப்பாக்கி மாட்டியிருந்தது அந்த விவரணையை வைக்கக்கூடாது. எதுக்கு தேவையில்லாம துப்பாக்கி இருந்தது, உள்ளே வரும்போது அந்த துப்பாக்கி இருந்தது, அந்த துப்பாக்கியை மாட்டி இருந்தாங்க எழுதக்கூடாது. எதுக்காக நீ சொல்றியோ முடிக்கும் போது அதனுடைய பர்பஸை நீ முடிச்சிருக்கணும். சிறுகதையில துப்பாக்கி மாட்டி இருந்தது என்று எழுதினால் கதை முடிக்கும் போது அது வெடித்திருக்க வேண்டும். இப்படியாக ஒரு இலக்கணத்தை சிறுகதைக்கு சொல்வார்கள். அந்த வகையில் எல்லா கதையிலும் இவர் மிக தெளிவாக தன்னுடைய துப்பாக்கியை வெடித்திருக்கிறார். கதையை மிக சிறப்பாகவே அவர் முடித்திருக்கிறார். நண்பர்களே, இந்த கதையில பொதுவா எந்த கதையிலீங்க இவருடைய கதைகள்ல யார் மீதும் வருத்தம் இல்லை, யாரையும் சபிக்கல, யார் மீது கோபம் இல்லை, கடவுள் பார்த்துப்பாரு என்கிற டோன் தான் இந்த கதைகள் எல்லாம் இருக்குது. எந்த இடத்துலயும் வரல. ஆனா ஒண்ணு மட்டும் இவ்வளோ இடத்துக்கு நடுவில் ஒண்ணு மட்டும் விடாப்பிடியா பிடிச்சிருக்கிறார். என்னன்னா சுயமரியாதை தான் இலட்சியம். சுய கௌரவத்துக்கும் சுயமரியாதைக்கும் இழப்பு வருகிறது என்றால் அந்த கதாபாத்திரம் வேற விதமான ஆக்ஷன் எடுக்கும். ஸோ கதையில சுயமரியாதை தான் பிரதானமாக வேண்டும் வேண்டும் என்று எல்லா இடத்திலும் ஒழித்துக் கொண்டே போகிறார். அதனால்தான் ஒரு இடத்துல எங்க நண்பர் சொன்னாரு, தன்னை அவமானப்பட்டுன, தன்னை வந்து கேவலமா நடத்தின வீட்டை விட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு கேவலமா நடத்துறாங்கட்டு வெளியே வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல பரோட்டா போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு மொய் வைக்க கூட பணம் இருக்காது, அவனுக்கு அன்பளிப்பு வைக்க கூட. அந்த நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு அதுல வர்ற பணத்தை கவர்ல போட்டு இதை அவங்ககிட்ட கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு கால்நடையா கிராமத்துக்கு போற ஒரு காட்சி. அந்த கவர் மீது எழுதுவார், துவாவுடன் கூடிய இறைவன் அன்பளிப்பு இது அப்படின்னு எழுதுவார். துவாவுடன் கூடிய அன்பளிப்பு இது அப்படின்னு எழுதி அந்த கவரை கொடுத்து அனுப்புவார். நான் என்னுடைய வாழ்க்கையின் பொருட்டும் என்னுடைய வாசிப்பின் பொருட்டும் புரிந்து கொண்டது என்றால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை என்பது இறைவன் துவாவுடன் கூடிய அன்பளிப்பு தான். அதை நாம் மிகவும் சரியாகவும் செம்மையாகவும் யாருக்கும் எந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் தராமல் அந்த அன்பளிப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாம். அதை சிறுகதைகளில் நிஷாந்தன் மிக அழகாக செய்திருக்கிறார். என்னை கேட்டால் முடிக்கும் போது இப்படி சொல்வேன், சமீப காலமாக சிறந்த கதை தொகுப்பை வாசித்த திருப்தியை தந்தது இவருடைய சிறுகதைகள். அறத்தினுடைய ரூபங்களை காட்சிப்படுத்திய இந்த கதைகளின் மூலம் இலக்கிய வெளியில் மறுதளிக்க முடியாத இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் நிஷாந்தன் என்கின்ற அஷரப் அலி என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். மிக அழகான சிறப்புரை, ரொம்ப நன்றிகளும் பேரன்பும். அடுத்ததாக ஏற்புரை வழங்க இன்றைய நிகழ்வின் நாயகன் முகமது அஷ்ரப் அலி ஐயா அவர்களை அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்றேன். முதல் கதை எழுதி 40 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் விதைத்த மறுநாளே உழைப்பதற்கு இது வெந்தயம் அல்ல, ஒரு பனையை நட்டு வைத்தேன் என்பதை தான் இன்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு முதல் கதை வெளியாகி 4-10 ஆண்டுகள் ஆன பிறகு அது நூலாக்கம் பெறுகிறது என்றால் அது மணவை இலக்கிய வட்டத்தின் வெளியீடாக இருக்க வேண்டும், இலக்கிய வட்டத்தின் கூட்டத்திலே பேசப்பட வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். அது
எனதருமை ஆதர்ச சக்தி அன்பு நண்பன் அமிர்தம் சூர்யாவின் தூண்டுகோலால் நடக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். அன்னையார் சொல்லி அனுப்பியது போல கருத்தாக சொல்லிவிட்ட வா என்று இறைவனின் கட்டளையாக இருந்திருக்க வேண்டும். அது நாட்டிற்கு நல்லதொரு படைப்புகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நல்ல அவர்களினுடைய நாற்கரத்தின் பதிப்பாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். இன்று பெற்றுக்கொண்டார்களே, என் வீட்டில் ரேஷன் கார்டில் இடம்பெறாத எனது அரிய நண்பர்கள் மூவர், ஆல்பர்ட் மனோகர், பரிமள செல்வம், மூர்த்தி ஆகியோருடன் இணைந்து இந்த விழாவை நடத்த வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. எனது குடும்பத்தார் அத்தனை பேரும் வந்திருந்து இதனை கண்டு காண வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமே அறிமுகமாகி என் இதயத்தில் இடம்பெற்றுவிட்ட அன்பு நண்பர் நிலாமகன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு இதை நடத்த வேண்டும் என்பது இறைவனுடைய அருளாக இருந்திருக்கிறது. அவ்வப்போது கண்டு வந்த அருமை நண்பர் தமிழ்மணி அவர்கள் என் அருகில் இருக்க நடத்த வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. ஆகவே காலத்தால் கனிவது என்பது உண்மை அல்ல. அந்த இறைவனின் அருள் மட்டுமே என்றென்றும் நம்முடன் இருக்க வேண்டும் என்பதே உண்மை. இங்கு என்னாலும் நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். கடைசியில் வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் பாரதி கனகராஜிலிருந்து, அருமை நண்பர் மடவை ஹைக்கூ கவிஞரிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற நண்பர் பாலஜோதி ராமச்சந்திரனிலிருந்து, இந்த கூட்டத்திற்காகவே லண்டனிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் தாஜுதீனிலிருந்து, என்னை ஒரு நூல் வருகிறது என்றால் அதை கட்டுரை, கவிதை, சிறுகதை, கார்ட்டூன் என்று 4ம் கலந்த நூலாக கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்ட அருமை நண்பர் அறிவுச்செல்வன் வந்திருக்கிறார். உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்பின் பேரில் இந்த அழகான நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. இந்த நூலை நான் எனது இணையர், எனது பாகன் நிஷாவிற்கு அர்ப்பணம் செய்துள்ளேன். நூலை வாசிப்பவர்களுக்கு அது புரியும். இதற்காகவே எனது மகனார், மருமகனார், பேரன் பேத்திகள், எனது சகோதரி, எனது சகோதரர், என்னுடனேயே எந்நேரமும் இருந்து என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய அன்பு புதல்வன் ஃபாசில், அவருடைய நண்பர்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறீர்கள். அருமை நண்பர் சீராளன் அவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு இலக்கிய கூட்டத்திற்காக இன்று வந்திருப்பதாக கூறினார். அழகான ஒரு உரைகளை அத்துணை பேரும் தந்திருக்கிறீர்கள். முத்தாய்ப்பாக முன்னுரையில் தந்த செய்திகளை உள்ளத்தை தொடும் அளவுக்கு மிகவும் உன்னதமாக தெரிவித்து அமர்ந்திருக்கிறார் அமிர்தம் சூர்யா. இலக்கியவாதிகளை உருவாக்குவதிலும் அவர்கள் மென்மேலும் சிறப்பான இலக்கியங்களை படைக்க வைப்பதிலும் அவர் இறைவன் தந்த வரமாக எங்கள் கண்களுக்கெல்லாம் தென்படுகிறார். உங்கள் அத்துணை பேருடைய ஆசிகளாலும் மீண்டும் சிறப்பான படைப்புகளை சமைத்திட எல்லாம் உள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கூறி, நன்றி என்கிற அந்த 3 எழுத்து நிச்சயமாக போதாது. உங்கள் பாதார விந்தங்களில் எனது நன்றி மலர்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி உரையாற்ற எழுத்தாளர் பாலாஜி இனியா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு பொது நன்றிக்கு தயாராகிருங்க. ஏன்னா டைம் ஏற்கனவே ஆனதுனால சிறப்பு விருந்தினர்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள், இங்கே குடும்பத்தினர் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மனவி இலக்கிய வட்டத்தின் சார்பாக இவ்வளோ சிறப்பாக இதை நடத்தி கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. சாப்பாடு ரெடியாக இருக்கு. எல்லாரும் சாப்பிடுறோம். ரொம்ப நன்றி. நிகழ்வுக்கு அத்தனை பேருக்கு மீண்டும்